எப்படி சார் எனக்கு சொல்கிறதே புரியல. எங்கள் நிலையில் ஒன்றும் வரலையே. அப்போ டாஸ்மாகில் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே. கம்ப்ளைண்ட் வந்து தான் தெரியும். அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கூட 450 கோடி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க அவை ஆளுகின்ற மாநிலத்தில். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான். முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்து தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்களாம் முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், ஹிமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்க கஞ்சா கல்டிவேட் பண்றோமா? ஏதாச்சும் இங்க மலைப்பகுதி இருக்கா? இங்க ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க.